நேயர்கள் அனைவரையும் ரொம்ப முக்கியமான செய்தியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். இந்தியா என்ன நாடு? இந்திய அரசியலமைப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்த, புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்த சாமுவேல் கமலேஷன் என்ற அதிகாரி ஹிந்து சமூகத்தினுடைய வழிபாடுகளை செய்ய மறுத்ததால் டிஸ்மிஸ் செய்யப்பட்டு ஹைகோர்ட்டிலிருந்து அவற்றை டெல்லி கோர்ட்டிலிருந்து எடுத்து சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதி, அதாவது நீதிபதி மரியாதைக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சூரியகாந்த் அவர்கள் அதை உறுதி செய்திருப்பது நிறைய கேள்விகளை நமக்கு எழுப்புகிறது. சாமுவேல் கமலேஷன் என்கின்ற ஒரு தென் மாநிலத்தை சார்ந்த புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர் சாமுவேல் கமலேஷன், இவர் இந்திய இராணுவத்தில் அவர் ஒரு பிரிகேட் லெப்டினன்ட். அவர் குதிரைப்படையினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார். வழக்கம் போல் தனது படைகளை தேசத்திற்காக அவர் நடத்துகிறார். அந்த குதிரைப்படையின் ஆர்மியில் 2 வித செக்ஷன்ஸ் இருக்குங்க. ஒன்று ரஜ்பூத், மற்றொன்று சீக்ஸ் ரெஜிம். அப்படி இருக்கிற போது ரஜ்பூத்துகளுக்கு அவர்கள் ராஜ்பூத் என்ற சமூகம், அவர்கள் இந்துக்கள். சீக்கியர்களுக்கான ரெஜிம்ல அந்த படை வீரர்கள் சர்வ தர்ம பிரார்த்தனை கூடம் ஒன்று இருக்கிறது. எல்லா மதங்களுடைய பஜன்களை பாட வேண்டும். அப்படி இருக்கின்ற போது சீக் ரெஜிமாக இருந்தாலும் ராஜ்பூத்துடைய ரெஜிமாக இருந்தாலும் சர்வ சமய பஜன்ல இவர் கலந்து கொள்ள வேண்டும். யாரு? சாமுவேல் கமலேஷன் கலந்து கொண்டு அந்த பிரார்த்தனையை நடத்த வேண்டும். இப்ப என்ன பிரச்சனை? அவர் நீக்கப்பட்டார், டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். மாகாண கோர்ட்டிலிருந்து மத்திய உயர்நீதிமன்றம் வரைக்கும் அவரை உறுதி செய்கின்றது. இது சரிதானா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, சாமுவேல் என்ன செய்யறாருன்னா, சாமுவேல் கமலேஷ் எல்லாம் நடத்தி அந்த கோயில்ல போய் ஒரு ஷூ எல்லாம் கலத்துறாரு. ஏங்க, அந்த ராஜ்பூத்துகளிடத்துல கோயில்ல ஷூவை கலத்துறாரு, தலப்பாக எல்லாம் எல்லாமே கலத்தி அந்த மரியாதை செலுத்துறதை எல்லா முறையும் செலுத்து அந்த ராஜ்பூத் கேடர்ஸ் எல்லா ஆர்மியில் எல்லா பணிகளும் இவர் கண்ணியத்தோடு நின்று கையை கட்டி நிற்கிறார். உள்ள கூப்பிட்டு கற்ப கிரகத்துல பூசை செய்யறதுக்கு அவரை கூப்பிடும்போது அவர் மறுக்கிறார். சாமுவேல் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் ஒரு புராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன், நான் கற்ப கிரகத்துக்குள்ள நுழைய மாட்டேன், நீங்க நல்லபடியா அதை செய்யுங்க, நான் வெளியே நின்றுக்கிறேன், கோயிலுக்குள்ளதான் நிற்கிறார் அப்படின்னு அவர் மறுக்கிறார். இராணுவம் என்ன சொல்லுது? நீந்தான் தளபதி, நீந்தான் லெப்டினன்ட், பட் நீ உள்ள போகணும் அப்படின்ட்டு சொல்லி அதை மறுத்ததின் காரணமாக சாமுவேல் கமலேஷன் டிஸ்மிஸ் செய்யப்பட்டதுதான் இந்திய அரசியல் மாண்புகளில் பெரும் கேள்வியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு புராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன் அவர் சொல்றாரு, thou shall not worship another god. அதாவது எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பிபிலிக்கல்ல பைபிள நீ தேவனல்லாத மற்ற கடவுள்களை ஆராதனை செய்யக்கூடாது. thou shall not worship another god. ஆண்டவர் அல்லாத மற்றை நீ வொர்ஷிப் செய்யக்கூடாது என எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் ஐ பிலீவ், நான் நம்புறேன், ஐ ட்ரஸ்ட், நான் அதை ஆராதிக்கின்றேன், அதிலிருந்து எனக்கு வெளியே வர முடியாது, நீங்க சிறப்பாக செய்யுங்க நல்லபடியா அப்படின்ட்டு அவர் நிற்கிறார், உள்ளதான் நிற்கிறார். பூசை செய்யக்கூடாது அப்படிங்கிறார். கடவுள் அல்லாதவர்களை ஆராதிக்காதீர்கள், அல்லது மற்றொரு கடவுளை ஆராதிக்காதீர்கள். இப்போ இது அவர் சொன்னது ஒரு மத தீவிரவாதம் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய கோர்ட் சொல்லுது. ஜட்ஜி சூரியகாந்த் அவர்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல எங்க போக முடியும்? அந்த கோர்ட் விசாரணைக்கு முன்னாடி இந்திய அரசியலமைப்பு அதிகாரம் 25ல ஒரு வார்த்தை இருக்கிறது. அவருடைய கான்சியன்ஸ், அதாவது மனசாட்சி,
அடிப்படையில் அவர் தெய்வத்தை வணங்கலாம் அல்லது வணங்காமலும் இருக்கலாம். ஆர்மி ரூல் 1954 தனிப்பட்ட முறையில் ஒரு ஆர்மி ரூல் இருக்கு. ஆர்டிக்கிள் 33 ஆர்டிக்கிள் 25 இந்தியாவில் பிறந்த எந்த சிட்டிசனும் அவருடைய கான்சியன்ஸ் அவர் மனசாட்சியின் அடிப்படையில் வணங்கலாம், வணங்காமலும் இருக்கலாம், இறைமறுப்பானலாக இன்ஃபிடலாகவும் இருக்கலாம். இஃப் த சிட்டிசன் ஹேவ் அ ரைட் டு வொர்ஷிப், அவருக்கு உரிமை இருக்கிறது. தோஸ் ஹூ திங்க், அவர் எதை எண்ணுகிறாரோ அதை அவர் வொர்ஷிப் பண்ணலாம். ஹேவ் அ ரைட் டு ப்ரொக்ளைம், ஹேவ் அ ரைட் டு வொர்ஷிப், ஹேவ் அ ரைட் டு ப்ரொஃபஸ். எல்லாமே இருக்கு அவர்களுக்கு, அதில் டவுட் இல்லை. அது இங்கர்சாலிசமாக இருந்தாலும் கிறிஸ்தவமாக இஸ்லாமாக எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த தடையும் இல்லை. இப்ப 25வது ஆர்டிக்கிள் படி சாமுவேல் கமலேஷன் தான் விரும்பிய கடவுளை அந்த கொள்கை ஏற்றுக்கொண்டதால் தோ ஷல் நாட் வொர்ஷிப் எனி அதர் காட், அனதர் காட், மற்றொரு கடவுள்களை நீ ஆராதனை செய்வதிலிருந்து தவிர்ப்பாயாக என்று சொன்னதை ஒபே பண்றார். ஆனால் அவர் எந்த நிலையிலும் பிற கடவுள்களை பழிச்சு இழித்து பேசினால் மட்டும்தான் தப்பு. அவர் அப்படி பேசல. நீங்க செய்யுங்க, அவர் நான் ஷூ எல்லாம் கலத்திட்டு கண்ணியத்தோடு நிற்கிறேன், எனக்கு அது தெரியாது. இதுதான் அவர் நடந்துகிட்டது. இப்போ கோபால் சங்கர் நாராயணன் ஆர்குமெண்ட் உச்ச நீதிமன்றத்தில் போது, கோபால் சங்கர் நாராயணன் அவர் ஒரு சிறந்த லாயர். அவர் சொல்றாரு, ஐயா இது ஒரு செக்யூலர் கோட்பாட்டுக்கு எதிரானது. இந்தியா ஒரு மதச்சார்பின்மையான நாடு. இந்திய அரசியலமைப்பு 14, இந்திய அரசியலமைப்பு 25, இந்திய அரசியலமைப்பு ஆர்டிக்கிள் 33 எல்லாம் ஒரு தனி மனிதனுக்கான உரிமைகளை, நியாயத்தை கொடுக்கிறது என்று அவர் சொல்கிறார். ஆக உச்சநீதிமன்றத்தில் சூரியகாந்த் என்ன சொல்கிறார்? கோபால் நாருடைய இந்த வாதத்தில் இவர் சொல்லுகிறார், இஸ் அ ப்ரொபஷனலிசம், அதாவது இதற்கு எந்த சலுகையும் கிடையாது என்று யார் சொல்கிறா? 33 படி இந்திய அரசியலமைப்பு 33 கொடுத்திருந்தாலும் இராணுவத்தில் பணியாற்றுவதற்கான ஸ்பெஷல் பிரிவிலேஜஸ் எதுவும் இல்லை. அவர்கள் ஒபே, கீழ்ப்படிதல் என்ற ஒரே வார்த்தை மட்டும்தான் உள்ளது. அவர் கீழ்ப்படிய மறுத்தார். அவர் தனது வேதத்தை படி நடக்க முனைந்தார். ஆகவே அவர் எவ்வளவுதான் சிறந்த பணியாற்றினாலும், ஒரு சின்சியர் அதிகாரியாக இருந்தாலும் அவரை நான் டிஸ்மிஸ் செய்கிறேன். யார் சொல்றா? சூரியகாந்த் சொல்லிட்டாரு, அவருக்கு எந்த சலுகையும் கொடுக்க முடியாது அப்படின்னு லெப்டினன்ட் கர்னலுக்கு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அந்த வார்த்தை ஆங்கில வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பார்த்தா அதாவது கண்டாகிரேட் ஃபெல்லோ அப்படிங்கிறத போடுறாங்க. அடங்கா பிடாரி என்ற வார்த்தையை சாமுவேல் கமலேஷ் மூலம் அவர் ஒரு அடங்கா பிடாரி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இது ரொம்ப தப்புங்க. கோபால் சங்கர் நாராயணன் என்ன சொல்றாரு? சார் நீங்க இப்படி சொல்லக்கூடாது. அவர் இத்தனை வருஷம் ஒரு சின்சியர் அதிகாரி, அப்புறம் போய் நீங்க ஒரு ஒரு கண்டாகிரேட்டா ஃபெல்லோ, அதாவது அடங்கா பிடாரி என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறீங்க. அவர் இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக நடக்கல, அவருடைய சர்வீஸ் எல்லாம் போயிடும் சார், பாவம் சார், அவருடைய குடும்பம் எல்லாம் பாதிக்கப்படும், அவருடைய பென்ஷன் எதுவுமே வராது சார், நீங்க ஏதாவது ஒரு சின்ன தண்டனை மட்டும் கொடுங்க சார் சொன்னா, இல்ல அவர் அடங்கா பிடாரி, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சூரியகாந்த் சொல்றாருங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய மேன்மை தாங்கி ஐயா அவர்கள் சொல்லிட்டு உடனே கோபால் சங்கர் நாராயணன் சொல்றாரு, திஸ் வில் சென்ட் ராங் மெசேஜ், தேசத்திற்கு இது தப்பான செய்தி அப்படின்ட்டு நீதிபதி எதிர்த்து வழக்கறிஞர் வைக்கிறார். திஸ் வில் சென்ட் த ராங் மெசேஜ் டு த பீப்புள், மக்களுக்கான தவறான செய்தி. உடனே சூரியகாந்த் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொல்றார், நோ, திஸ் வில் சென்ட் த ஸ்ட்ராங் மெசேஜ், இது நாட்டுக்கான சரியான செய்தி அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்கின்றது. ஆர்டிக்கிள் 22, 25, ஆர்டிக்கிள் 33 இதெல்லாம் ஒரே வார்த்தை தான், எக்ஸப்ட் இராணுவம் என்று. இப்போ அவர் ஒரு கிறிஸ்தவ புராட்டஸ்டன்ட் அதிகாரியான
சாமுவேல் கமலேஷன் ராஜ்பூத் ஹிந்து கடவுள்களை கும்பிட அவர் மறுத்ததால் அவர் தேவனுடைய அவர் ஷல் நாட் வர்ஷிப் அனதர் காட். நான் இதுல ஃபெய்த் வச்சிருக்கிறேன், நான் இராணுவத்துக்கு சிறப்பாக செயல்படுறேன், ராஜ்பூத் சமூகத்தினுடைய ஹிந்து அனுஷ்டானங்களுக்குள்ளே நிற்கிறேன், மரியாதை கொடுக்குறேன், ஆனால் கற்ப கிரகத்துக்குள்ள என்னால் போக முடியாது சார் அப்படின்னு சொன்னால் எந்த அளவிற்கு இந்தியாவுடைய மதச்சார்பின்மை மோசமடைகிறது என்பதை this will send to the wrong message to the all Indians people citizens சொல்றாரு. this will not send this no this will send a strong message அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இப்போ இதே விஷயம் 2017 நடந்துச்சு. இன்னைக்கு எப்படி சந்திரசூட் சொன்னாரோ இன்றைக்கு எப்படி சூரியகாந்த் சொன்னாரோ அதே மாதிரி தாடி வைத்த முகமது ஜுபேர் ஒரு ஏர்ஃபோர்ஸினுடைய ஃபிட்டரா இருந்தார். அவருக்கும் இப்படித்தான் தீர்ப்பு வழங்கப்பட்டார். இது 11/1/2001 இந்த நோ பெர்மிஷபிள் இதுக்கு பெர்மிஷன் இல்லை, சீக்கியர்களுக்கு மட்டும் உண்டுன்னு முகமது ஜுபேருக்கு சந்திரசூட் கொடுத்தார். இதே மாதிரி இராணுவத்தில் பொறுத்தவரை ஈக்குவாலிட்டி லெப்டினன்ட் சாமுவேல் கமலேஷ் அதை மறுத்திருக்கிறார் ஒபே பண்றதுக்கு என்று சொல்லப்படுகிறது. தோழர்களே, இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்துத்துவா அடிப்படையிலே மாறுகிறதா? இதை நம்ம தொடர்ந்து பேசுறோம். மேன்மை தாங்கிய உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி சந்திரசூட், அதற்கு பிறகு இராணுவம் பாபரி மஸ்ஜித் தீர்ப்பு, இப்பொழுது புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவ அதிகாரியான சாமுவேல் கமலேஷ், அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸுடைய அதிகாரி ஜுபைர் 2017 அவர் தாடி வைப்பதற்கு மறுப்பு. ஹிஜாப் சட்டத்தில் 19(1) படி ரைட் டு பிராக்டிஸ், ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு டிக்னிட்டி, ஆர்டிகிள் 14, ஆர்டிகிள் 19 ஈக்குவாலிட்டி, ஆர்டிகிள் 21 கண்ணியம். இதன் அடிப்படையில் அவர் ஹிஜாப் அணிந்து கொள்ளலாம் அந்த பள்ளி சிறுமி என துஷா துலியாவுடைய தீர்ப்பு வழிகாட்டிய பிறகு குப்தா அதை மாற்றுகிறார். யூனிஃபார்மிட்டி என்று RSS சொல்வதை, சங்க பரிவார் சொல்வதை இன்றைக்கு கோர்ட் உறுதி செய்திருக்கிறது. யூனிஃபார்மிட்டி, இந்தியா இஸ் நாட் எ யூனிஃபார்மிட்டி. யூனிட்டி இருக்கலாம், இட் இஸ் இம்பாசிபிள் டு எஸ்டாப்ளிஷ் யூனிஃபார்மிட்டி. மக்களுக்கிடையே உணர்வுகளின் பால், தேசத்தின் பால் ஒற்றுமை ஏற்படுத்தலாம், ஆனால் எல்லோரும் ஒரே கலாச்சாரத்தில் யூனிஃபார்மாக இருக்க வேண்டும் என்பது சாத்தியம் அல்ல. உள்ளார்ந்த யூனிட்டி, உணர்வுகளால் யூனிட்டி, அது கொண்டு வரலாம். இது என் தேசம், என் மக்கள், எம் நாடு, எம் சகோதரன். ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி உணவடைய வேண்டும், எல்லோரும் ஒரே கடவுளை வணங்க வேண்டும், எல்லோரும் ஒரே சட்டத்தில் இருக்க வேண்டும் என்பது இந்தியாவுக்கு சாத்தியமில்லை. இதைத்தான் சங்க அமைப்புகள், சுயம் சேவக்குகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஆர்டிகிள் 51 ஏஹெச் ஒரு செய்தியை சொல்லுது. அது என்னன்னா, சயின்டிஸ்ட் டெம்பர், இந்திய அரசியல் அமைப்பில் சயின்டிஃபிக் டெம்பர், அது மாதிரி ஹியூமனிசம், அதே மாதிரி ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, அப்புறம் இந்த விஷயத்தில் டைரக்டிவ் பிரின்சிபல் 51 ஏஹெச் என்ன சொல்லுது? சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம், அடுத்து ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, இதெல்லாம் இருக்கிறது. 51 ஏஹெச் ஆர்டிகிள் போய் பார்த்துக்கிடுங்க. ஆர்டிகிள் 24, ஆர்டிகிள் 14, ஆர்டிகிள் 25, ஆர்டிகிள் 19, ஆர்டிகிள் 21 டிக்னிட்டி, ஆர்டிகிள் 14, 19 ஈக்குவாலிட்டி, 21 டிக்னிட்டி, ஆர்டிகிள் 33, ஆர்டிகிள் 51 ஏஹெச் ரைட் டு பிராக்டிஸ், 19 சி, ஆர்டிகிள் 21 கண்ணியத்தோடு உயர்வாக வாழ்றோம். இவ்வளவு சொல்லிட்டாய். இதுல எங்கேயும் யூனிஃபார்மிட்டி பத்தி கிடையாது சார். அவன் நினைக்கிறத பண்ணலாம். ஒரு கேள்வி சார், எவ்வளவு நாடு எப்படி போயிட்டு இருக்கு சார்? நாம திராவிட கடவுள்கள் இருக்குல்ல தமிழ்நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் சவுத்தில் சொல்ல மாடன் இருக்கார், எனக்கு தெரிய சுடலை மாடசாமி, கருப்பன், சாராயத்தை வைக்கிறாங்க, ஆடு அறுத்து பலியிடுறாங்க. இதெல்லாம் நம்ம இங்கேருந்து தமிழ்நாட்டில் திராவிட ரெஜிம், ராஜ்பூத் ரெஜிம் மாதிரி, சீக் ரெஜிம் மாதிரி சவுத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ரெஜிம்னு ஒன்று வச்சு அங்கே ஆடு அறுத்து, கோழி அறுத்து, படையல் போட்டு, சாராயத்தையும்
அல்லது இந்த மயான கொள்ளையில முட்டை போட்டு காவு கொடுக்குறோமே, நம்முடைய கலாச்சாரத்துக்கு ஒரு ரெஜிம் வச்சா அங்கு இருக்கக்கூடிய உயர் சாதி, அங்கு இருக்கக்கூடிய பனியாக்கள், பிராமணர்கள், ராஜபூத்துக்கள், சர்மாக்கள், பஞ்சாபிகள் இதை செய்ய முன் வருவார்களா? மயான கொள்ளையில முட்டையை கொடுக்கணும்னு ஒரு சடங்கை நாம அங்க வச்சிருந்தா செய்வார்களா? பிராமணர்கள் செய்வார்களா? இல்லது பனியாக்களும் பிராமணர்களும் அல்லது குஜராத்திகளும் மார்வாடிகளும் செய்வார்களா? செய்ய மாட்டாங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர்களுடைய கலாச்சாரத்தை புகுத்துவதற்குத்தான் இதை சொல்கிறார்கள். ஒரு கடவுளை நிந்தனை செய்யறது நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. சாமுவேல் கமலேஷ் அவர்கள் ஒரு முறையும் கூட ஹிந்து தெய்வங்களை அவர் தவறாக பேசவில்லை. அப்படி பேசியிருந்தால் அவர் கண்டிப்பாக தண்டிக்கக்கூடியவர். சாமுவேல் கமலேஷன் எந்த நிலையிலும் பேசவில்லை. இந்து கடவுளை கண்ணியத்தோடு நடத்த வேண்டும், நடத்துகிறார். இந்து என்பது வேறுங்க. நம்ம திராவிட கடவுள்கள் வேறு, தமிழ்நாட்டுடைய தெய்வங்கள் வேறு. இது சாராயம் குடிக்கும், மயான கொள்ளையில முட்டையை வீசும், ஆடருக்கும் மாடருக்கும் கோழியை திங்கும், இது வேற. அவங்க சொல்லக்கூடிய அந்த சனாதன கடவுள்கள், அதை வணங்க மறுத்த கமலேஷ், என்னுடைய வேதம் சொல்கிறது பிப்ளிக்கல்ல, கடவுள் அல்லாத ஒன்றை நீ ஆராதனை செய்யக்கூடாது, நான் அப்படி வர முடியாது ஐயான்னு சொன்னா, அப்படின்னா நீ வெளியே போ. எந்த அளவிற்கு இந்த நாட்டில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டங்கள் உருத்தெரியாமல் போயிருக்கிறது என்பது வருத்தத்துக்குரியது. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய சூரியகாந்த் ஐயாவுடைய தீர்ப்பு, the message sent the wrong message to Indian people, no it's a strong message என்று அவர் சொல்வதும் ரொம்ப வருத்தம். இதெல்லாம் பல ஊடகங்கள் விவாதிக்க மறுப்பது அதை விட வருத்தம். இப்பொழுது இந்த தேசத்திற்காக ஒரு லெப்டினண்டாக ஒர்க் பண்ண தமிழ்நாட்டின் திரு சாமுவேல் ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன் கமலேஷன் நிற்கதியாக நிற்கிறார். அவருடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, ஒன்றும் சொல்லலை. நீங்கள் செஞ்சிருங்க, நான் நிற்கிறேன்னு கைகட்டி நின்ற அந்த அதிகாரி இதை செய்யலைன்னா ஒபே பண்ணலைன்னு டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார். எங்கே போகுது இந்த தேசங்கிறத உங்கள் பார்வைக்கு விட்டுறேன். நன்றி.